ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 80வது நாமாவளியாக ஓம் உத்கிருஷ்ட சக்தயே நமஹ. முருகப்பெருமான மிகுந்த திறமை உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஏன்னா மேன்மை பொருந்திய திறமை அப்படின்னா உயர்வான சக்தி ஆற்றலோடு இருக்கக்கூடியவர் பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய மிகுந்த மேன்மை பொருந்திய அந்த திறமை சக்தி இருக்கு இல்லையா, அதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. இறைவன் அனுக்கிரகம் இருந்தால் எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும். இறைவன் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்படி நமக்கு என்னெல்லாம் இந்த பூமியில் தேவையோ, நம்மளுடைய விருப்பம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து மேலான வினைகளை கெடுத்து நமக்கு மேலான பாக்கியத்தை கொடுப்பவன் முருகப்பெருமான். அப்படி அந்த வினைகளையெல்லாம் போக்கக்கூடியவன் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு அனுபூதியில் பாடுவார். அப்படி இறைவனுடைய அனுக்கிரகம், அவருடைய பராக்கிரமம் இருக்கு இல்லையா, அது எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். எப்பேற்பட்ட பாக்கியம்னா பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்கின்றார் இல்லையா, அது மாதிரி அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா கந்தர் அலங்காரத்தில் வர்ணிப்பார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். அந்த திருச்செந்தூர் வயக்காட்டில் அந்த தண்ணி நிறைய நின்று அந்த தண்ணீரில் மீன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று விளையாடி குதித்து அந்த பயிர்களெல்லாம் கெட்டுதான். வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். இப்போ ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னா முருகனுடைய அந்த கடம்ப மாலை சாத்தின்னு இருப்பார் முருகன். அந்த பூ நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துன்னு இருப்பாளாம். அந்த புஷ்ப பிரசாதம் கிடைச்சா நம்ம சூடிக்கலாமே அப்படின்னு பெண்கள் எல்லாம் விரும்பி பார்த்துன்னு இருப்பாளாம். அது மாதிரி மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும். மாமயிலோன் முருகப்பெருமானுடைய அந்த வேளால் அந்த அசுர சக்திகளெல்லாம் அழிந்தன. அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது எப்பேற்பட்ட பத்திரங்கள் இருந்தாலும் அந்த பத்திரம் எதால் செல்லுபடியாகும் அப்படின்னா அந்த சீலு கையெழுத்து, அதிகாரியுடைய கையெழுத்து. அது மாதிரி பிரம்மன் எழுதுனாலே ஒவ்வொருத்தவங்க பிரம்ம லிபின்னு பேர், தலை எழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்மனுடைய அயன் கையெழுத்து. ஒரு பத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய வாசகத்தை மாற்றணும், அதை அடித்து திருத்தி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அதனுடைய கையெழுத்து முக்கியமான, அந்த கையெழுத்து இல்லைன்னா அந்த பத்திரம் செல்லுபடி இல்லாமல் ஆகிடும். அது மாதிரி அந்த பிரம்மனுடைய கையெழுத்தையே அழிந்தெடுத்து எது பட்டுனா முருகனுடைய திருவடி ஞானம். ஞானம் திருவடின்றது ஞானம். அவருடைய கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்றார். அழிந்தது அப்படின்றார். அப்போ அவருக்கு அந்த முருகனுடைய திருவடி தீட்சையால் எல்லா பாக்கியம் கிடைத்தது. அப்படி இந்த முருகனுடைய புகழ், அவருடைய திறமை, அவருடைய பராக்கிரமம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த திறமையுடைய அந்த சக்தி ஸ்வரூபமான முருகனுக்கு நமஸ்காரம்ன்றது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் உத்கிருஷ்ட சக்தயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.